ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேத தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு எனக்காக யாவையும் செய்யும் தேவன். அதுக்கு ஆதாரமாக வசனம் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த வசனத்தில் எனக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை எனக்காக தேவன் இருக்கிறார். நான் எந்த விதத்துலேயும் தனிப்பட்ட ஒரு நபர் கிடையாது. எனக்காக இருக்கிறாரு, எனக்காக பேசக்கூடிய தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் யாவையும்னா வெறும் சின்ன காரியம் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடியவர் கிடையாது. எவ்வளோ பெரிய காரியமானாலும் யாவையும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கர்த்தர். செய்து முடிப்பார்னா ஒரு காரியத்தை பாதியிலேயே விட்டு விட்டு போய்விடாத தேவன். அந்த காரியத்தை முடிவு பரியந்தும் அந்த காரியத்தை நடத்தி நமக்கு ஜெயத்தை தரக்கூடிய தேவன். அதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதுக்கு உதாரணமாக நம்ம வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். அந்த ஜனம் 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. எகிப்து ஒரு தேசம்தான். ஆனால் அந்த தேசம் எதை குறிக்குதுன்னா பாவத்தை குறிக்குது. அதுக்கப்புறம் அடிமைத்தனத்தை குறிக்குது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக தான் இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அது உலக வாழ்க்கைக்கும் எகிப்தை நம்ம ஒப்பிடலாம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் பாவத்தில் உலக வாழ்க்கையில் 430 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த எகிப்து தேசத்துலேருந்து அவங்க மீண்டு வரும்போது முதல்ல செங்கடல் அவங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருந்தது. அப்போது தேவன் செங்கடலை கடக்க செய்தார். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் வனாந்திர பயணத்தில் மேகத்தூண் அக்னி தூணாக இருந்து கர்த்தர் அவங்கள பாதுகாத்தார். அதுக்கப்புறம் மன்னாவை கொடுத்து அவங்கள போஷித்தார். தண்ணீர் இல்லாத சமயத்தில் கண்மாலையிலேருந்து தண்ணி அவங்களுக்கு தாகத்தை தீர்த்தார். அதுக்கப்புறம் அந்த செங்கடல் வனாந்திர பாதை இதெல்லாத்தையும் காட்டிலும் அவங்க எதை நோக்கி போகிறாங்கன்னா கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக தான். ஆனால் அந்த கானான் தேசத்தை உளவு பார்க்க போகும்போது 12 பேரில் 10 பேர் துர்செய்தி சொன்னாங்க. அதில் 2 பேர் மட்டும்தான் நல்ல செய்தி சொன்னாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவிசுவாசமாக இருந்ததுனால மறுபடியும் 40 வருஷம் வனாந்திரத்திலே அலைஞ்சு திரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பழைய தலைமுறையினர் எல்லாம் மறித்து யோசுவா காலேப் அவங்களுடைய புது தலைமுறையினர் தான் பரமகானானாகிய அந்த கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிக்கிறாங்க. அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகும்போது கூட அவங்களுடைய வாழ்க்கையில் யோர்தான் நதி தடையாக இருந்தது. அதையும் ஆண்டவர் கடக்க செய்தார். அப்புறம் எரிகோ நகரத்தையும் அவங்க வீழ்த்தக்கூடிய நிலைமைக்கு வந்தாங்க. அப்புறம் இப்படியாய் அவர்கள் கானானை சுதந்திரிக்க போகும்போது கூட அநேக தடைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் அவங்க முறியடித்து அவங்க ஜெயம் பெற்றாங்க. இப்போ இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையோட ஆவிக்குரிய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிடும்போது நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாய் நம்ம இருந்தாலும் எகிப்து போன்ற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கஷ்டங்கள் இருக்கும், சில நேரங்களில் நஷ்டங்கள் இருக்கும், சில நேரங்களில் மகிழ்ச்சி இருக்கும், சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். ஆனால் என்னதான் நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாய் அநேக காரியங்கள் இருந்தது. செங்கடல், யோர்தான், அதுக்கப்புறம் வனாந்திரத்தில் உணவு இல்லாமல் அலைஞ்சாங்க. இப்படியெல்லாம் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பாவத்தின் பிடியிலேருந்து மீட்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் உலகத்தில் வாழ்வதனால அநேக சோதனைகள், அநேக துன்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்மளுடைய லக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடியும். நம்மளுடைய இலக்கு பரமகானானாகிய பரலோகத்தை அடைவது தான். அந்த பரமகானானை அடைவதற்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், பாதியில் நிறைய பேர் மரித்து போனார்கள். அதே போல்
வாழ்கிற வாழ்க்கையில் கூட ஆண்டோடைய வருகைக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் இல்லாமல் கூட இருப்போம். நிறைய பேர் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு முன்பாக கூட அநேகர் வந்து பாதியிலே வந்து இந்த உலக வாழ்க்கையில் மறைச்சி போயிடுறாங்க. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த கானான் தேசத்தை பரலோகத்தை அடையிற வரைக்கும் உபத்திரவங்கள் இருந்தாலும் ஆடுகள் இருந்தாலும் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்க அந்த கானானை அடையிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நம்ம கூடயே இருப்பார். நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். இன்றைக்கும் வந்து ஏதோ ஒரு தேவையோட ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம அநேக நாள் வந்து ஜெபிக்கலாம், நம்ம முயற்சி செய்யலாம். ஆனாலும் வந்து யாவையும் செய்து முடிக்கக்கூடிய தேவன் பாதியிலே வந்து நம்மளை என்றைக்குமே வந்து விட்டுவிட மாட்டார். முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்ம அந்த பரலோகத்துக்கு கடந்து போகிற நாள் வரைக்கும் அவருடைய பாதுகாப்பின் கரம், அவருடைய வழி நடத்துதல் வந்து மேகத்தூணாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து நம்மளை வந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு சென்றாரோ அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மளையும் கர்த்தர் வந்து நடத்துவார். அந்த தேவனை துதித்து இந்த நாள் காலை தியானத்தில் எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொடுங்க, என்னுடைய விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அந்த தேவனை நாம் நினைத்து இந்த நாளை தொடங்குவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.